வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் போனேன். இன்றைக்கி வந்துட்டு கனமா பாட்டி வந்துட்டு ஃபுல்லாகவே கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்களா. அன்றைக்கி சரி பிரியாணி கிண்டுனேன். பாட்டியை வந்துட்டு வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு கொடுத்தேன். பிரியாணி, அப்புறம் முட்டை வச்சுருந்தேன், வெங்காயம், கிரேவி, சிக்கன் கிரேவி, மிளகு வறுவல் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சுருந்தேன். வெளியே போச்சு விட, வெளியே போ. பாட்டி எப்படி இருக்கு சாப்பாடு நான் வச்சது? உண்மையை சொல்லு. நல்லா இருக்கா? கரெக்டாக போட்டிருக்கானா? சரி, நீ தான் சொன்னியா கடையில் தான் டெய்லி வாங்கி பிரியாணி சாப்பிடுவேன்னு, அதனால தான் சரி நீங்கள் பிரியாணி கிண்டுனல்ல. அதான் வரலையா? சரி சரி. டெய்லி கடையில் சாப்பிட்றிய, சாப்பிட்ட மணிக்கே இருக்காதுல்ல வீட்டு சாப்பாடு மணிக்கு. யாரு எனக்கு மயன் அது மருமவர். எனக்கு என் சொந்தம் என் மருமவர் தான் சொந்தம். அப்படியே அவளை வேட்டி எத்தனை பேர் வந்தாலும். எந்த மருமக? யார் சொந்தம் கேட்டா? கோட்டாடுக்கு மாதிரி இல்லை. ஆமா, என்னை கேட்பாங்களோ யாருன்னு. என்ன சொல்லுவ? என் பேத்தியா, என் மருமக பிள்ளை. ஆமா, அம்மா வழி சொந்தம்னா. நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் வழியில தான் நான் போறேன். ஏதோ கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து கொஞ்சம் மீன் மண்டை இது கொண்டு வந்தேன். போயிட்டு அந்த மீன் மண்டையை தின்னுட்டு தான் உட்கார்ந்து சாப்பாடு வராது அவன்கிட்ட சொல்லிவிட்டாங்க, ஞாயிற்று வர மாட்டாங்க, இன்னைக்கு இல்லை, அதனால கேட்க நீ போதும். காட்டி காட்டி நானும் ஒன்று என் மாமியா மகா. அழுக கூடாது, அழுகாம இருக்கணும். தான் பாட்டி ஊருக்கே சோறு போட்டுட்டு தானே இப்போ அதுக்கு சோறு போட ஒன்றும் இல்லாமல் இருக்கு. எப்படி யார் வந்தாலும் சோறு இல்லாமல் அனுப்பாதுக்குல்ல. ஆமா, என் வீட்டுல இருந்து சமந்து நாங்க தண்ணி ஊற்றி நாங்க எல்லாம் தெரிஞ்சோம். நீ மினிசாமி அவரை காலத்துக்கிட்ட என் தம்பி வாங்கி போனோம். அது யாரு நீ விட்டாச்சு யாருக்கு யாரு? அதுதான் உண்மை. பாட்டிகிட்டே கேட்டு நான் பிரியாணி எப்பெல்லாம் செய்கிறேன்னா அப்பெல்லாம் என் மகன்கிட்ட கொடுத்து விட்றேன். நல்லா இருக்கு. நீ உண்டாக்கி தான் பண்ணுவியா? ஆமாம், பிரியாணிக்கு மட்டும் தரிசி. அதான் பலருக்கு இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா குழைய கிண்டிருக்கு. இல்லாட்டா திங்கவே முடியாது. சின்ன பிள்ளை கடைக்கு கொடுத்து விடுங்கன்னு திங்கவே முடியாது. சின்ன பிள்ளைகள் சாப்பிடணும்ல, அதனால கொஞ்சம் அதுக்கு சாப்பிட்ற மணிக்கு பொங்கிடுவேன். இதை எடுத்துக்கோ, கிரேவி எடுத்துக்கோ. அவனை வச்சா தானே கழிக்க மாட்டான். கட்டினா கிடந்து மத்தியானம் சாப்பிட்டுனேன். கடைக்கிட்டா 12 மணிக்கு அந்த ஆள் சாப்பாடு இருந்தது. சாப்பிட்டு இன்னைக்கு கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன். அப்போனா நான் சாப்பாடு தரட்டா, நீ பட்னியாக தான் கிடப்பியா?
யார் மனம் கொடுத்துருங்க இங்கே கட்டி உண்மையை கட்டணும். ஐயோ. நாளைக்குமே மருந்து நிரம்பு என் பிள்ளைவே சொல்லுது, என் பிள்ளை தானே. முட்டையை சாப்பிடு. முட்டை கையில் பிடிக்க பயல்களுக்கு இருக்கு, நீ சாப்பிடு. நான் வெங்காயம் மிஞ்சி மாட்டேன். திங்க மாட்டியா? அப்படின்னா வை ஓரமா. சுற்று இல்லையா? அந்த அது செம்பு வெளியே கிடக்கு. நானுமே வெங்காயத்தை அள்ளி தூர வச்சுட்டு தான் தோணுங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே எங்களுக்கு பிரியாணியே இறங்காது. யாரு யாரு என்ன பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்ட? அம்மா வேற என்னம்மா செய்ய? சாப்பிட்டு நல்லா வகுறார சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் இன்னும் வீட்டையும் பார்க்கணுங்க அம்மா. சரி சரி போயிட்டு வா. போயிட்டு வா. போயிட்டு வா.